பற்றி நாம் பயான்கள் வழியாக, ஷமாயித்தின் வழியாக பல்வேறு வழிகளில் நாம் போதிக்கிறோம், சொல்லுகிறோம், பேசுகிறோம், கேட்கிறோம். அவருடைய சுன்னத்தை எந்த அளவுக்கு நம்மால் இயன்ற வரை முடியுமோ அவ்வளவு அதிகமாக நாம் சுன்னத்திலே பின்பற்றுகிறோம். ஒவ்வொரு செயலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இந்த மாதிரி தலவாரினாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஆடை அணிந்தார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நடந்தார்கள், இந்த மாதிரி செருப்பு அணிந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு இப்படி பழகினாங்க, நண்பர்களோடு இப்படி பழகினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தை பருவம் இப்படி இருந்தது, அவருடைய இளமை பருவம் இப்படி இருந்தது. அவர்கள் தந்தையாக, கணவனாக, அவர்கள் அரசியல் தலைவராக, போர் தளபதியாக, அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தெளிவு கிதாபுகள் மட்டும் இருந்தால் போதுமா? நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க வேண்டும், அவர்களை நாம் தெரிய வேண்டும், அவர்களை நாம் புரிய வேண்டும். அவர்கள் செய்த செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்வுடைய பிரியத்துக்குரியவர்களாக வாழ்ந்தார்களோ, மஹப்பத்துக்குரியவர்களாக இருந்தார்களோ, ஹபீபுல்லாஹாக இருந்தார்களோ, அதே போன்று நாம் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரிய நல் மக்களாக நாமும் ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதற்கு நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும், அவருடைய அடிச்சுவடுகளையும் எல்லாம் அனைத்தையும் அறிய வேண்டும். அவர்களுடைய அந்த தன்மைகள் எப்படி இருந்தது, மாண்புகள் எப்படி இருந்தது, அவருடைய சொற்கள் எப்படி இருந்தது, ஜவாமியுல் கலிமாக இருந்தது. ஜவாமியுல் கலீம் என்று இமாம்கள் கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஜவாமியுல் கலீம் என்றால் ரத்தின சுருக்கமாக பேசுவார்களாம். தமிழில் சொன்ன ஜவாமியுல் கலீமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை பற்றி இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். ரத்தின சுருக்கமாக பேசுவார்கள் அப்படின்னா 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க. அக்கறை குத்துஆம், சலாமை பரப்புங்கள், உணவை வழங்குங்கள், இது 2 வார்த்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனால் 1000 கருத்துக்களை அந்த வார்த்தையில் பொதிந்திருக்கு. ஏன் சொன்னாங்க, எதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது ஒரு சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் அந்த வார்த்தை பொதிந்திருக்கும். 2 வார்த்தையில முடிச்சுருவாங்க. சஹாபி வந்து யா ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கன்னு கேட்குறாங்க. யா ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, லா தக்லப், நீங்க கோபப்படாதீங்க. யா ரசூலுல்லாஹ் வேற ஏதாவது எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. திரும்பி ரசூலுல்லாஹ் லா தக்லப், நீங்க கோபப்படாதீங்க அப்படின்னாங்க. அந்த அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதை உபதேசம் செய்வாங்க. அந்த சஹாபி அதிகம் கோபப்படக்கூடிய சஹாபியாக இருந்தார். ஆகையால் அவருக்கு தேவையான உபதேசம் என்ன, லா தக்லப், நீங்க கோபப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில கோபப்படக்கூடிய தருணங்களை கட்டுப்படுத்துங்கள், பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, அன்பா பழகுங்க அப்படிங்கிற அந்த நிறைய கருத்து செறிவுமிக்க வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து லா தக்லப் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப ஸ்வீட்டா, அழகா சொல்லுவாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை கேட்டு நடந்தோம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அப்படி பின்பற்றி வாழ்ந்தோம்னு சொன்னா ரொம்ப கம்மியான பேசுவோம், ரொம்ப கம்மியான நம்முடைய செயல்பாடுகளில் ஈடுபடுவோம், அதிகமாக அல்லாஹ்வை வணங்குவோம், அதிகமாக திக்ர் ஸலவாத்துகளை ஓதுவோம். எல்லாம் அப்படிப்பட்ட தௌஃபீக் தருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தில், அவருடைய சுவாசத்தில் நாம் திளைக்க வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் இந்த உலகம் எப்படி ஆனது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தாலே, அதை பற்றி நாம் அறிந்து கொண்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மனிதர்கள். காட்டு விலங்குகளை விட மோசமாக நடந்து கொண்டார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகள் உயிரோடு விட்டதில்லை. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் 7 தலைமுறைகள் சண்டை போட்ட கூட்டமாக இருந்தார்கள். மிக மோசமாக சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்டுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் மிக கொடூரமாக, கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்.
ஒரு சின்ன ஒரு படைப்பு குடும்பத்தினர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அபிசீனியா நாட்டிற்கு அவருடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக விசிட் சென்றார்கள். சென்ற இடத்துல அந்த அரசர் அழைத்து விசாரிக்கிறார், எதற்காக நீங்க வந்திருக்கீங்க, என்ன காரணம், உங்களுடைய கொள்கை என்ன என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அங்கிருந்து ஜாஃபர் அலிகளார் பதில் சொல்றாங்க, அபிசீனிய மன்னரே, நாங்கள் இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் வட்டியிலும் விபச்சாரத்திலும் துன்பங்களிலும் மிகப்பெரிய இருளிலும் நாங்கள் மூழ்கி இருந்தோம். அறியாமை காலத்திலே நாங்கள் வீற்றிருந்தோம். நாங்கள் மௌத்தான பிராணிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். மிக மிக அசிங்கமான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். இவர் வந்த பிறகுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒளி கிடைத்தது, நேரான வழி கிடைத்தது. இவர் வந்த பிறகுதான் ஒழுக்கம் என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரிந்தது என்பதை நாம் அந்த சஹாபி அவர்கள் சொல்ல சொல்ல அந்த அபிசீனிய மன்னரே அவருடைய மார்க்கத்தை இஸ்லாமாக மாற்றிக்கொள்ளலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை அல்லாஹ் கொடுத்தார். நம்முடைய பிறப்பு ஈமானோடு பிறந்தோம். நம்முடைய தாய் தந்தை முஸ்லீமாக இருந்தாங்க, முஸ்லீமாக இருந்தாங்க, ஈமானோடு பிறந்தோம். ஈமான் நிறையாக வாழ்கிறோம். ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்றால், தக்வாவோடு மரணிக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மையும் நேர்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்ன, அவருடைய பேச்சு செயல்பாடுகள் என்ன, எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள் தடுத்தார்கள் என்பதை சிந்தித்து செயல்படுவதற்கு தான் நம்ம வந்திருக்கோம். உலகத்தில் நாம் எதற்கு வந்திருக்கிறோம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று வாழ்வதற்காக வந்திருக்கோம். நம்ம பேசலாம், செயல்படலாம், நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று இருந்தால் நன்மை, இல்லைன்னா நன்மை இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததை போன்று இருந்தால் அது ஹராம், பாவக்காரியமாகிவிடும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு காரணமாக ஆகிவிடும். தொழுகிறோம் இல்லையா, ஒரு நாள் 5 நேரம் நம்ம தொழுகிறோம். தொழுகையும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களை போன்று இருந்தால் தான் நம்முடைய தொழுகை கபூலாகும். இஸ்லாம் நின்றதை போல நாம் கியாமத் நின்று தொழுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்ததை போல ருக்கூல குனியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று சஜ்தாவிலே நாம் அடிபணியணும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய தொழுகை கபூலாகும். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? நம்முடைய மார்க்கத்துல ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு அமல்களிலும், ஒவ்வொரு இபாதத்துகளிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அல்லாஹ் முன்னுதாரணமாக ஆக்கியிருக்கிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்க எந்த துறை எடுத்தாலும் அதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்கும். திருமணமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சிருக்காங்க. வியாபாரமா, ரசூலுல்லாஹி வியாபாரம் செஞ்சிருக்காங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இபாதத்துகளா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத அளவுக்கு நம்ம செஞ்சிட போறோம். செஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சிட போறோம். நம்ம எவ்வளவுதான் அழுது தொழுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் இருக்கும், அவ்வளவு தொழுதாரு, அவ்வளவு தொழுதாரு. கால்கள் எல்லாம் நீங்கிவிடும், இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள். ஆயிஷா அம்மா பக்கத்துல தான் படுத்திருப்பாங்க, கால்கள் எல்லாம் நீங்கிருமா. தொழுது முடிச்சு சலாம் கொடுக்கணும்னு கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், கால்கள் நீங்கிற அளவுக்கு தொழுவீங்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தானே நீங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்க ஏன் கால் நீங்கிற அளவு நின்று தொழுவீங்க? அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு 1/2 மணி நேரம் தொடர்ந்து ஒரு இடத்துல நின்றாலே கால் வலிக்கும். தொடர்ந்து 2 மணி நேரம் நின்றா காலில் வீங்க ஆரம்பிச்சிடும், கடுமையாக வலிக்கும். கடுமையான வலியின் வெளிப்பாடு தான் அந்த வீக்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலமான உடம்பு, நல்ல தாக்கத்தான உடம்பு, வலியை தாங்கக்கூடிய உடம்பு. அந்த உடம்பினுடைய காலை வீங்குதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேரம் நின்று தொழுவாங்க? கேட்கவே செஞ்சது என்ன காரணம் என்ன? அப்பெல்லாம் அப்துல் அப்துல் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானா ஆக வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க ஐஷா. என்ன கேட்டாங்க? அப்பெல்லாம் அப்துல் அப்துல் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர், ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கு மேல அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதக்கூடிய தூதர், அல்லாஹ்வை இரவு முழுக்க நின்று வணங்குவார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வணக்கங்களின் வாயிலாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உம்மத்தாரும் அல்லாஹ்வை பேணுதலா தொழுக வேண்டும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும்,
சப்புகளாக நின்று தொழுது கிடையாது. நம்முடைய சமுதாயத்துக்கு தான் எல்லாம் சப்புகள் அமைச்சு மலக்குமார்களை போன்று சஃபன் சஃபா நின்று தொழுவுங்க என்பதாக நம்முடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான அந்த செயல்பாடு. சப்புகளாக நின்று தொழக்கூடிய அந்த அமல் முன் சென்ற சமுதாயங்கள் அவங்க குறிப்பிட்ட ஒரு இந்த வழிபாட்டு தலத்துக்கு போனால் மட்டும்தான் அவங்க தொழுவ முடியும். ஒரு அந்த ஆலயங்கள் மாதிரி அதுக்குன்னு கட்டப்பட்ட அந்த சவாமே என்று சொல்லப்படக்கூடிய வழிபாட்டு தலங்களுக்குள்ள மட்டும்தான் அவங்க தொழுவ முடியும். நம்ம சமுதாயத்துக்கு மட்டும்தான் அருளுக்குள்ளுமா மஸ்ஜித். பூமி முழுக்க எங்க தொழுதாலும் போடும். பெரிய பயணத்தில் இருக்கோம் முசல்லா விரிச்சு தொழுதுடலாம், போற இடத்துல தொழுதுடலாம், 10 தொழுகணும் அவ்வளோதான். ஜமாத்தா தொழுதா 27 மணி நேரம் நன்மை. ஜமாத் கிடைக்கலையா தனியாக தொழுதுடலாம், போடும். மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. முன் சென்ற சமுதாயங்கள் மாதிரி இல்லாமல் நம்ம சமுதாயத்துக்கு மட்டும்தான் மண்ணை கொண்டு சுத்தம் செய்தாலும் உடல் சுத்தமாகும். தண்ணீர் இல்லாத போது முன் சென்ற சமுதாயத்துக்கு தண்ணி மட்டும்தான் சுத்தம் செய்யலாம், தண்ணியால் கழுவிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம சமுதாயத்துக்கு மட்டும்தான் என்ன கொடுத்தாங்களா விசல்லாசம் அவங்களால கொடுத்தான். உடம்பு சரியில்லையா தைமம் செஞ்சுக்காங்க. தண்ணி கிடைக்கலையா ஒரு செய்ய குடிக்க தொழுகை நேரம் முடிய போதா தைமம் செஞ்சு தொழுவுங்க குடிங்க. தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், கூடிரும், பிரச்சனை இல்லை. இந்த சிறப்பு சலுகைகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரவால் நமக்கு கிடைத்தது. அவருடைய வரவால் கிடைத்தது. இது இந்த உலகத்தில் இப்போ கிடைச்சது மட்டும் இன்னும் ஆசிரியர்கள் நிறைய வச்சிருக்காங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தில் நம்ம பிறந்ததற்கே நம்ம 1000 முழுக்க தொழுதாலும் பத்தாது. அவ்வளவு பாக்கியங்களை பரக்கத்துகளை ரஹ்மத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கொடுத்து நம்ம மேல அன்பு கொடுத்தான். அதான் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே இந்த உலகத்தாருக்கு உங்களை நான் ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கேன்னு சொல்றானே, அந்த ரஹ்மத்து தான் ஆக பெரிய ரஹ்மத்து. நம்மள இருக்கிற மற்ற எல்லா அற்புதங்களோட மிகப்பெரிய ரஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தாய் தந்தையை விட மனைவி மக்களை விட உங்களுக்கு இந்த உலகத்தில் யார் ரொம்ப பிடிக்குமோ அதையும் விட பெரிய ரஹ்மத் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னன்னா மறுமையில யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி வருது. உங்களுக்கு தெரியும் 30 வருது. மறுமையில கேள்வி கணக்கு நேரத்துல ஒவ்வொரு மனிதனை விட்டும் அவனுடைய மனைவி மக்கள் தாய் தந்தை அண்ணன் தம்பி எல்லாம் ஓடுவாங்க. ஏதாவது நன்மை கேட்க போறான்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவான், இங்கே வா நான் காப்பாத்துறேன்னு சொல்லி நமக்கு அங்க கை கொடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அங்க நம்ம கூப்பிட்டு நம்மளை கண்ணியப்படுத்தி நம்ம கை கொடுக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ளணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் ஓதணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல பிரியம் வைக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றணும். அவ்வளவுதான். இந்த அமல்களை நாம் சரியாக செய்தோம் என்றாலே நிச்சயமாக மறுமையிலே நம்முடைய தாய், நம்முடைய பெற்றோர், நம்முடைய கணவன், பிள்ளைங்க நம்ம விட்டு போகலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோடு இருப்பாங்க, நமக்கு ஷஃபாஅத் செய்வாங்க, ஹவுலுல் கௌசர்ல தண்ணீர் கொடுப்பாங்க, சொர்க்கத்தில் நம்மளோடு இருப்பாங்க. நாம நம்முடைய குடும்பத்தை சேர்க்கலாம் அவங்கள வச்சு. இவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ரஹ்மத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அமைச்சு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தூதருடைய உம்மத்தில் நாம் இருந்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஃபாஅத்துக்கு காரணமாக நாம் இருக்கணுமா, இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவாக்கு காரணமாக இருக்கணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, சொர்க்கம் நரகத்தை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாம என்ன செய்யறோம், எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்போ ஜாலியாக இருக்கிற எப்படி நம்ம கடத்தலாம், இந்த நேரத்தில் படிக்கிறது எழுதுறது தானே வேறு என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கு, வேற எப்படி இருக்கலாம், இப்படி தேவையில்லாத எல்லா சூழ்நிலைகளையும் காரணிகளையும் எல்லா விஷயங்களும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு கோடை வரைஞ்சாங்க. சஹாபாக்கிட்ட ஒரு குச்சியை வச்சு தரையில் ஒரு கோடை கிழிச்சு, இதுதான் நேரான பாதை, இந்த பாதையை கண்டுட்டு சொர்க்கம் இருக்கு, அந்த கோட்டுக்கு சைடில் இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு 4 கோடு, லெஃப்ட் சைடில் ஒரு 4 கோடு வரைஞ்சு, இதெல்லாம் வழிகேடான பாதைகள், ஷைத்தானுடைய பாதைகள். இந்த ஷைத்தானுடைய பாதைகள் ஷைத்தான் உங்களை அழைத்து கொண்டே இருப்பான். நீங்கள் இந்த பக்கமோ அந்த பக்கமோ போயிடக்கூடாது, நேர
பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கிறது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உட்பட, நண்பர்கள் உட்பட, தேவையில்லாத பேச்சு விளையாட்டு உட்பட எல்லாம் இருக்கு. டிவி, சீரியல், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வெப் சீரிஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது. இதில் ரைட் சைடு ரசூலா கிழிச்ச, லெஃப்ட் சைடு கிழிச்ச அந்த ஷைத்தானுடைய பாதைகள் இருக்கு. ஆனால் நமக்கு நேரான பாதை குர்ஆன் ஹதீஸ் இருக்கு, மார்க்கம் இருக்கிறது, ரபீஉல் அவ்வல் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. நாம இதில் போகணுமா எதில் போகணும்? நாமே சிந்திக்க வேண்டும். நாம் எதில் போய் கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் எதிலே போக வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரேடியா வலது பக்கமா இடது பக்கமா கிழிச்சு காமிச்சாங்க. ஆனா ஷைத்தான் அவன் நேரான பாதையில் போற மாதிரியே போய் நம்மளை நமக்கே தெரியாம வலித்து வர செஞ்சிடறான். நம்முடைய நப்சை ஆட்கொண்டு நம்முடைய நப்சுகளை கண்ட்ரோல் எடுத்து என்ன செய்யலாம், இது இந்த பக்கம் போறது இருக்கட்டும், இந்த பக்கம் கொஞ்சம் பாரு, இங்கே பாரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இங்கே பாரு தளபதி அவர்கள் மாநாடு நடத்துறாரு, இங்கே பாரு இப்படி இருக்கு, அங்கே பாரு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனைகளை, நம்முடைய கொள்கையை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, திசை திருப்பக்கூடிய சூழ்நிலை தான் துனியா முழுக்க நடந்தது. நாம் அதிலே சிந்தனை செலுத்தினோம் என்று சொன்னால் எப்பொழுது வரும்னே தெரியாத மௌத்து நமக்கு பின்னாடி இருக்கு, ஆகிரத்து இருக்கு, கபருடைய வாழ்க்கை இருக்கு, அதுல வெற்றி அடைய வேண்டி இருக்கு. நம்ம அதை மறந்துடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை மறந்த நிலையில ஷைத்தானுடைய பாதையில் இருக்கும் பொழுது மௌத்து வந்து விட்டால் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் இஸ்லாமுடைய பிரியத்தோடு, அவர்கள் மீது வரக்கூடிய சலவாத்தோடு, மௌலூதுகளோடு, அவர்களோட சுண்ணத்துகளோடு வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் மறுமையில நாம் நினைத்த வாழ்க்கை வாழலாம், சொர்க்கத்தில் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், இன்பமான வாழ்க்கை வாழலாம், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். இங்க இருக்கிறதா வெறும் அற்பமான சுகம், அற்பமான சிந்தனைகள், வெறும் வீணான விளையாட்டு, ஏமாற்று விளையாட்டு. ஏமாத்து தான். நம்ம பெருசா நினைப்போம், உள்ள போனா ஒண்ணுமே இருக்காது. பெருசா காட்டுவோம், ஒண்ணுமே இருக்காது. இதுதான் இங்க நடக்குது. ஆனா நம்ம என்ன இருக்குன்னே தெரியாம இருக்கிற அந்த சொர்க்கம் நம்ம நினைக்கிறதுலாம் பெருசா இருக்கு. ஆனா இங்க நமக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க, என்ன இருக்குன்றது ரொம்ப தெளிவாலாம் தெரியாது. எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதும் கெட்டிராத மிகப்பெரிய இன்பம் இருக்குது. ஒரே ஒரு வசீலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு பிடிச்சா அவங்களுடைய அமல்களை போன்று அமல் செய்தால், அவர்கள் மீது குமல்மாலை ஓதி சலவாத் ஓதினால் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு போயிடலாம். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மற்ற சமூக மக்களை போன்று, வழி தவறியவர்களை போன்று, ஈமான் தக்வா இழந்து நபியுடைய முகப்பத்தை இழந்த துர்பாக்கியசாலிகளை போன்று அவங்களுடைய அந்த இருப்பிடம் போய் சேர வேண்டிய அந்த மோசமான சூழ்நிலை இருக்கு. அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உயிருக்கும் மேலாக அவர்களை நாம் பிரியப்படக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. அனுதினமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தினை பின்பற்றி அவர்கள் மீது பிரியம் வைத்து ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியவான்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய இன்மை மறுமை வாழ்க்கைகளை அல்லாஹ் ரப்பல் வெற்றியாக ஆக்கி அருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை நமக்கு தந்தருவானாக. இன்மையும் மறுமையும் ஆரோக்கியத்தை நமக்கு தந்தருவானாக.